செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்துக்குட்பட்ட சதுரங்கப்பட்டினம் கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சார் ஆட்சியர் நாராயண சர்மா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி பொதுமக்கள் வழங்கக்கூடிய அனைத்து மனுக்களையும் பெற்று அதற்கான தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் அரசு, துணை பெருந்தலைவர் பச்சையப்பன், திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் தமிழ்மணி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், மக்கள் பிரதிநிதி, அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் பலர் 100 நாள் வேலை திட்டத்தின் பணியாளராக வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் 100 நாள் வேலை திட்டத்தில் பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்தபோது வேலை செய்வதை பார்வையிட வந்த அரசு அதிகாரியான ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் கவின் என்பவர் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த மஞ்சுளா என்ற பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அடிக்க முற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் பெண்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் கலைந்து சென்றனர். ஐயா கலெக்டரே வந்தாரு, அவங்க கூட அந்த மாதிரி வந்தாங்க. அவங்களே ஒரு பாறை போட்டு மண்ணு செய்யுங்க, பார்த்து செய்யுங்க, வெயில்ல கொஞ்சம் காலையிலே வந்து வேலையை முடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஆனா இவர் வந்து இன்ஜினியர்னு சொல்றாரு. என்ன ஊருன்னு கேட்டதுக்கு நாங்கள் வேலூர் பக்கத்தில் கிராமம் அப்படின்னாங்க. கேட்டது அவர் வந்து ஒரு அரை மணி நேரமாக அந்த லேடியை வந்து அநாகரிகமாக தான் திட்டினார். அநாகரிகமாக ஏமா உனக்குள்ள அந்த வேலை தேவையாமா, நீ போமா அது அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரியா. அது எப்படின்னா ஒரு லேடிஸை வந்து அந்த மாதிரி ஒரு திட்டம் அந்த பொண்ணு அழுவல. அதே இடத்துல நானாக தான் அவரை ஏதாவது திட்டிருப்போம். எனக்கே கோவமாக இருந்து திரும்பிக்கிட்டு முனமுனன்னு மண்ணள்ளி கொட்டேன் நானே. நான் அப்பயே கேட்டிருப்பா. சரி கேட்டால் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் கேட்கணும். அப்படியே அந்த மாதிரி கை நோங்குறாரு, திருப்பி அநாகரிகமாக பேசுறாரு. சிவகங்கை அருகே உள்ள வள்ளநேரி கிராம சுடுகாடு இளையான்குடி சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ளது. இந்த சுடுகாடு அருகே மணல் கொள்ளையர்கள் 2 JCB இயந்திரம் மூலம் 5 டிப்பர் லாரிகளில் சவடு மணலை ஏற்றிக் கொண்டிருந்தனர். இதனை கண்ட கிராம மக்கள் வாகனங்களை சிறைப்பிடித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிவகங்கை நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது சாலை அமைக்கும் பணிக்காக வருவாய்த்துறையினர் ஒப்புதலோடு மணலை அள்ளுவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து மணலை கொட்டிவிட்டு வாகனங்களை காவல்துறையினர் விடுவித்தனர். மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விசாரணை நடைபெறவுள்ளதாக கூறி சென்றதால் கிராம மக்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மதுவிலக்கு குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் தேனி குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவ்வழியாக வந்த 4 பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 10 கிலோ கஞ்சாவை சட்டவிரோதமாக கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து உத்தமபாளையம் மதுவிலக்கு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் 4 நபர்களும் திருச்சி மாவட்டம் கடமலைப்பட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன், ஸ்ரீரங்கம் பஞ்சப்பூர் நடுத்தறி பகுதியைச் சேர்ந்த தமிழ்வாணன், கொத்தமங்கலம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ருக்மான் மற்றும் கள்ளக்குடி காந்தி காலனி தெருவை சேர்ந்த ஜெகநாதன் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் உத்தமபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் அயோத்தியாபட்டினம் அடுத்த டி பெருமாபாளையம் ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டு ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்படாமல் சுகாதார நிலையம் முழுவதும் ராட்சத அரசமரம் வளர்ந்துள்ளது. இதனால் ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் அவசர தேவைக்கு கூட மருத்துவமனை செல்ல முடியாத நிலை உள்ளது. மேலும் ராட்சத மரம் வளர்ந்துள்ளதால் சுகாதார நிலையம் இடிந்து விழும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே அரசு சுகாதார நிலையத்தை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பந்தாரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவர் பாலாஜி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் வைத்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்பும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இந்நிறுவனத்தில் வேலூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் மகள் கடந்த 4 ஆண்டுகளாக மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் வெங்கடேசனின் மகள் மீது கோபாலகிருஷ்ணனுக்கு காதல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய பெற்றோர்களிடம் கூறியுள்ளார். அதற்கு பெற்றோர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கடந்த 1 மாதத்திற்கு முன்பு கோபாலகிருஷ்ணனுக்கு வேறொரு இடத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதையடுத்து வேலூரிலிருந்து அந்த பெண் தொடர்ந்து பணிக்கு வந்த நிலையில் கோபாலகிருஷ்ணன் அந்த பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டு பெண்ணை சரமாரியாக தாக்கியுள்ளார். பின்னர் இதுகுறித்து அந்த பெண் மற்றும் அவரது தந்தை வெங்கடேசன் ஆகியோர் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் கோபாலகிருஷ்ணன் மீது புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் கோபாலகிருஷ்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் காவிரிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பனியன் நிறுவனத்தில் பீகாரை சேர்ந்த இர்ஃபான் என்ற இளைஞர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் திருப்பூர் ஊத்துக்குளி சாலை 2வது ரயில்வே கேட் பகுதி அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது கோவையிலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற விரைவு ரயில் இர்ஃபான் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருப்பூர் இருப்புப்பாதை காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி நகரின் மத்திய பகுதியில் 1923ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி துவங்கப்பட்டு நூற்றாண்டை கடந்த நிலையில் பள்ளியின் நுழைவாயில் பகுதியில் இருந்த சிறிய அளவிலான வளைவு முன்னாள் மாணவரும் தென்காசி நகரமன்ற தலைவருமான சாதிர் ஏற்பாட்டில் 7 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இத்திறப்பு விழாவில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர் பங்கேற்று நூற்றாண்டு நுழைவு வளைவினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், பள்ளியின் ஆசிரியர், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது வேலைவாய்ப்பு பயிற்சியில் கலந்து கொண்டவர்களிடம் பேசிய அமைச்சர் படித்தால் முன்னேறலாம் என்றும் வாழ்க்கையில் முன்னேற படிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் வேலைவாய்ப்பு கமிஷனர் சுந்தரவலி மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கரூர் மாவட்டம் குளித்தலை காந்தி சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குளித்தலை ஒன்றிய செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் கோடி நிதி ஒதுக்க வேண்டும், வருடத்திற்கு 200 நாட்கள் வேலையும் தினக்கூலி 600 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் ராஜு, மாவட்ட துணைத் தலைவர் முத்துசெல்வன், மாவட்ட தலைவர் கண்ணதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து சோளிங்கர் செல்லும் மாநில நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்ய தமிழக நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதற்கு முதற்கட்டமாக சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றது. அரக்கோணம் அடுத்த சித்தேரி பேருந்து நிறுத்தம் அருகே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களை கட்டி ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர். இவர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற மறுத்து வந்தனர். இந்நிலையில் அரக்கோணம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகளை வெளியேற்றி ஜேசிபி இயந்திரம் மூலம் 10க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடித்து அகற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் 5 லட்சம் மதிப்பிலான பொது கழிப்பறை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதனை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா மதுரை ஏற்பாட்டில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு
அவருக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை, திமுக ஒன்றிய செயலாளர் சிற்றரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் கடந்த 26ஆம் தேதி இலக்கியம்பட்டி பிரியாணி உணவகத்தில் ஜெட்டிஹள்ளி பகுதியைச் சேர்ந்த ஜாவித் மகன் முகமது ஆஷிக் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு தலித் பெண்ணை காதலித்ததற்காக அவரது சகோதரர்களால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிர் உல்லா தருமபுரியில் முகமது ஆஷிக் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொலையுண்ட ஆஷிக் குடும்பத்தினரையும் உணவகத்தில் பணியாற்றவர்களையும் சந்தித்து விவரங்கள் சேகரித்த பிறகு மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்ததாகவும் கொலை செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான மேகமலை, வெள்ளிமலை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கோம்பை தொழு அருகே வனப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை அருவிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க மேகமலை வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் அருவியில் தண்ணீர் வரத்து சீராகும் வரை இந்த தடை நீடிக்கும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் சாலைகளின் நடுவே பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதற்காக பம்மல் அருள்மதி திரையரங்கம் அருகே நெடுஞ்சாலையில் பள்ளம் தோண்டியபோது குடிநீர் குழாயை உடைந்து தண்ணீர் ஆறாக ஓடுகிறது. இதையடுத்து உடைந்த குழாயை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புங்கவாடி கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் குடியிருப்பு பகுதியில் முறையான குடிநீர் வழங்கவில்லை என்றும் அதே கிராமத்தில் மற்ற சமூக மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு தினமும் குடிநீர் வழங்கி வருவதாகவும் இதனால் குடிநீர் இல்லாமல் இருப்பதால் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று விவசாய தோட்டங்களில் உள்ள கிணற்றில் தண்ணீர் எடுத்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகனிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை வழிமறைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் ஊரக போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி முக்கிய சாலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு கால்வாய் கழிவுநீர் தடையின்றி வெளியேற புதியதாக சிறிய பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றுள்ளது. அப்போது அந்த தெருவிற்கு நகராட்சியின் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்படும் தெருக்குழாய் சேதமடைந்ததால் அதை சரி செய்வதற்காக சுமார் 4 அடி ஆழமுள்ள குழியை மட்டும் தோண்டிவிட்டு சென்றுள்ளனர். இதனால் சுமார் 5 மாதங்களாக தெருக்குழாயில் தண்ணீர் வரவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த குழாயினால் விபத்துகள் ஏற்படுகிற அபாயம் உள்ளதாகவும் பெரும் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படும் முன் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கலையரங்கம் பகுதி, அண்ணா சாலை, செண்பகனூர், பாம்பார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அண்மை காலமாக தெரு நாய்களின் தொந்தரவு அதிகரித்து காணப்படுகிறது. தெருக்குளில் சுற்றித் திரியும் நாய்கள் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளை தாக்குவதால் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் நாயுடுபுரம் பகுதியில் தெரு நாய்கள் சிறுவனை துரத்தி தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாக பரவி வருகிறது. எனவே தெருக்களில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை பிடித்து கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அரவட்லா பகுதியைச் சேர்ந்தவர்கள் சின்னு, கோவிந்தன் தம்பதியினர். இந்நிலையில் சின்னு பிரசவத்திற்காக கடந்த 27ஆம் தேதி வேலூர் அடக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பின் குழந்தை நல வார்டுக்கு சின்னுவும் குழந்தையையும் மாற்றியுள்ளனர். இந்நிலையில் நேற்று காலை சின்னுவின் கணவர் உணவு வாங்கி கொடுத்துவிட்டு வார்டுக்கு வெளியே சென்ற நிலையில் சின்னு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது குழந்தை அழுததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் குழந்தையை பார்த்து கொள்வதாக கூறி சின்னுவிடம் குழந்தையை வாங்கி திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டம் மாநகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது. மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள 60 வார்டுகளிலும் உள்ள பொதுமக்களுக்கு தினசரி சீரான வகையில் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும், மாநகராட்சி சார்பில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் மக்களின் கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் உள்ள கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட வெட்டுக்காடு இந்திரா நகர் குடியிருப்பு பகுதியின் அருகே ஏராளமான விவசாயிகள் வாழை, தென்னை, நெல் மற்றும் காய்கறிகளை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் குட்டிகளுடன் உலா வந்த 4 காட்டு யானைகள் இந்திரா நகர் குடியிருப்பு பகுதியின் அருகே உள்ள ஜீவகன் வாழை தோட்டத்திற்குள் புகுந்து 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளது. இதுகுறித்து பேசிய அப்பகுதி விவசாயிகள், வாழை தோட்டத்திற்குள் குட்டிகளுடன் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தி சென்ற காட்டு யானைகள் மீண்டும் வாழை மரங்களை சேதப்படுத்த வாய்ப்புள்ளது என்றும், எனவே வனத்துறையினர் துரித நடவடிக்கை எடுத்து இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணி மேற்கொண்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் இடம்பெயர செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் நவீன்குமார், ராஜபுஷ்பம் தம்பதியினர். இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு குடும்ப பிரச்சினை காரணமாக கட்டையால் தாக்கி ராஜபுஷ்பத்தை கொலை செய்துள்ளார். இதையடுத்து நவீன்குமாரை குலசேகரன்பட்டினம் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து இவ்வழக்கின் விசாரணை தூத்துக்குடி மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி மாதவ ராமானுஜம், குற்றவாளியான நவீன்குமாருக்கு இந்திய தண்டனை சட்டம் 302 பிரிவின்படி ஆயுள் தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும், இந்திய தண்டனை சட்டம் 316 பிரிவின்படி 7 வருடம் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 1000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இங்கு பிளம்ஸ், பீச்சஸ், பேரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு பழங்கள் விவசாயம் செய்து பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அழிவின் விளிம்பில் பேரிக்காய் விளைச்சல் குறைந்தும் மரங்களில் நோய் தாக்கம் ஏற்பட்டும் காணப்படுகிறது. இதனால் விளைச்சல் பாதிப்பு அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பேரிக்காய் மரங்களை மீட்டெடுக்க தோட்டக்கலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் மதுரை, சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமையவுள்ளது. இதனை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். இந்நிகழ்வில் மாநகராட்சி மேயர் அன்பழகன், கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, நூலகத்துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள மாப்புடையூர் ஊராட்சியில் நபார்டு வங்கி நிதியுதவியில் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை கட்டுமான பணியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டும் பணியை துவக்கி வைத்தார். இதையடுத்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசனின் வழிகாட்டுதலின்படி மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுகுணா சங்கர், திமுக ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம், கட்டுமான பணி ஒப்பந்ததாரர்கள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே வக்காரமாரி கிராமத்தில் சாலையில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்று குடிநீர் அருந்துவதற்காக சில்வர் குடத்திற்குள் தலையை விட்டபோது மாட்டிக்கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நாள் முழுவதும் குடத்திலிருந்து தலையை வெளியே எடுக்க முடியாமல் அப்பகுதியில் கூச்சலிட்டபடியே சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மணல்மேடு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் தீயணைப்புத் துறையினர் கிராமத்துக்கு சென்று நாயை தீயணைப்பு நிலையத்திற்கு அழைத்து வந்து இரும்பை துண்டாக்கும் மிஷினை பயன்படுத்தி நாயின் தலையில் இருந்த சில்வர் குடத்தை வெட்டி பிரித்து எடுத்து கிராமவாசிகளிடம் நாயை பத்திரமாக ஒப்படைத்தனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கார்குடு கிராமத்தில் சந்தேகத்திற்கு இடமாக 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை திருட வந்ததாக கூறி பொதுமக்கள் சுற்றி வளைத்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் சிதம்பரம் அடுத்த வசிஷ்டாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பாலகணபதி மற்றும் கொள்ளிடம் பகுதியைச் சேர்ந்த விஜய் ஆகிய இருவரும் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் இருவரையும் கம்மாபுரம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கம்மாபுரம் பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாகவும் காவல்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்றிய அரசு அறிவித்துள்ள பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்தவிதமான திட்டங்களும் இல்லை என்று கூறி மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் ஒன்றிய அரசின் பட்ஜெட் நகலை கிழித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் திடீரென நகலை தீயிட்டு எரித்து எதிர்ப்பை தெரிவித்தனர்.